பாரதிக்கு முன்னாடி நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. பாரதிய விட உனக்கு தாண்டி அதிக உரிமை இருக்கு. அது இதுன்னு சொல்லி சொல்லி சந்தோஷ் கெஞ்சி கேட்டதுனால தான் நானும் அவர் கூட சேர்ந்துகிட்டு தப்பு பண்ணிட்டேன். கண்டிப்பா சந்தோஷா தான் இருக்கும். பாரதி, பாரதி, நான் தான் மாமா வந்திருக்கேன். சாரி மாமா, தூங்கிட்டேன். ஏமா போய் சொல்றேன்? தூக்கங்கிற சமாச்சாரம் இந்த வீட்டை விட்டே போயாச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாலேயே தூங்க முடியல, உன்னால எப்படிமா தூங்க முடியும்? பாரதி, உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. செய்த தப்பெல்லாம் செய்துட்டு எந்த முகத்தோட உன்னோட நான் இப்ப பேச முடியும்? உனக்கு நடந்த பாதகத்துக்கெல்லாம் என் மகன் சந்தோஷ் 2வது குற்றவாளிதான். முதல் குற்றவாளினா என் பையன் சந்தோஷ் நிச்சயமா திருந்த மாட்டான்னு தெரிஞ்சும் உன்னை உன் காதலன் கதிர்ட்டு பிரிச்சு அவனை கட்டி வச்சான் பாரு. அதுதான் நான் செஞ்ச முதல் தப்பு. முதல் தப்பு மட்டுமில்ல, முக்கியமான தப்பு. உன் வாழ்க்கையை சீரழிச்ச தப்பு. பாசம், என் மகன் மேல வச்சிருந்த அக்கறை, எப்படி என் தப்ப நியாயப்படுத்த நான் என்ன வேணா காரணம் சொல்லலாம். ஆனா உண்மையை சொல்லணும்னா நான் செஞ்சதெல்லாம் சுயநலம். என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற பக்கா சுயநலம். என் மகன் சந்தோஷ் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன் ஒழிய உன்னோட நன்மையை பத்தியோ நீ சந்தோஷமா இருக்கணும்னா நான் கவலையே படலையே. நீ அடிக்கடி சொல்லுவ நீங்க ஒரு நல்ல அப்பான்னு. இருந்திருக்கலாம், ஆனா நிச்சயமா நான் ஒரு நல்ல மாமனாரா இல்ல. நான் உன்னை பத்தியே கவலைப்படலையே. நான் கவலைப்பட்டதெல்லாம் என் பையன், என் சந்தோஷ், அவன் ஆனந்தமா இருக்கணும். அதுக்காக பாவம் நீ என் கதிரும் ஒருத்தர் அந்யோன்யமா காதலிச்சிங்க. உங்க 2 பேரையும் பிரிச்ச பாவி இல்லையானா? எனக்கு மன்னிப்புண்டா. இப்ப என்ன பண்ண முடியும்? நடந்த கல்யாணத்தை ரத்தாக்க முடியுமா? இல்ல பறிபோன உன் ஆனந்த வாழ்க்கையை திருப்பி கொடுக்க முடியுமா? எதையுமே சரி பண்ணாம அத்தனை பெரிய தப்பு பண்ண அடி முட்டாள்டா.
பாசங்கிற கண்ணாடியை மாட்டிக்கிட்டு அராஜகம் அத்தனையும் பண்ணியிருக்கிற அடி முட்டாள்தான். That's it, பாரதி. I am fed up. இனிமே இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லம்மா. பேசுறதுக்கு அருகதையும் இல்லை. தப்பு பண்ணதுன்னா என் பையன், பாதிக்கப்பட்டிருக்கிறது நீ. You are the unfortunate victim of an unscrupulous son and his bloody selfish father. பாதிக்கப்பட்டிருக்கிறது நீ. அதனால தப்பு செஞ்சு எனக்கும் என் பையனுக்கும் என்ன தண்டனை கொடுக்கறது நீதாம்மா முடிவு பண்ணும். உன் விஷயத்துல வேற யாருக்கும் நீதி சொல்ல அருகதையே கிடையாது. அந்த தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. சொல்லு, என்ன என்ன பண்ணணும், என் பையனை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நான் ஏத்துக்கிறேன். நான் மட்டும் இல்ல, என் பையன் குடும்பம் அத்தனை பேரும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கோம் நாங்க உனக்கு. பாரதி, என் மேல எனக்கு நம்பிக்கையே போயிருச்சுமா. நான் எடுக்கிற முடிவெல்லாம் தப்பா இருக்கு. அதனால எனக்கு இப்ப முடிவு எடுக்கிறதுக்கே பயமா இருக்கு பாரதி. ஆனா நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தெளிவா சிந்திச்சு அழகா ஒரு முடிவு எடுக்கிற. அதனால இந்த விஷயத்திலையும் நீதான் முடிவு எடுக்கணும். ஏன்னா நீ எடுக்கிற முடிவுல உனக்கு நியாயம் கிடைக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் நினைவு வச்சுக்கோ பாரதி, இதுவரைக்கும் நீ எடுத்த முடிவெல்லாம் மத்தவங்களுக்காக. ஆனா நீ இப்ப எடுக்க போற பெரிய முடிவு உனக்காக, உன் எதிர்கால வாழ்க்கைக்காக. அதனால நீ மத்த யார பத்தியும் கவலைப்படாத. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை மட்டும் மனசுல வச்சு அந்த முடிவெடு. அதனால அவசரப்படாம நிதானமா நல்லா யோசிச்சு தீர்மானமா ஒரு முடிவெடு. போதுமா? நீ பட்ட கஷ்டங்கள், வேதனை எல்லாம் போரும். இப்ப நீ உன்னோட சந்தோஷத்தை பத்தி மட்டுமே நினைச்சு முடிவெடு. நீ என்ன முடிவெடுத்தாலும் அது எனக்கு சம்மதம். பாரதி, நீ ஏன் அழற? அழ வேண்டியது என் மகன் சந்தோஷ். இத பாரு, எதையாவது இழந்தவங்க தான் அழணும். சந்தோஷ் எதையெல்லாம் இழந்திருக்கிறான். அழகான மனைவி இழந்தான், அருமையான குடும்ப வாழ்க்கை இழந்தான், இந்த குடும்பம் மொத்தமா அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழந்தான். எப்பேற்பட்ட பேரிழப்பு. அழ வேண்டியது அவன்மா, நீ இல்ல. கண்ணை துடைச்சுக்க. நீ அழக்கூடாது. சுதரிச்சுக்குமா. ஆனா நீ இப்ப எடுக்க போற பெரிய முடிவு உனக்காக, உன் எதிர்கால வாழ்க்கைக்காக. அதனால நீ மத்த யார பத்தியும் கவலைப்படாத. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை மட்டும் மனசுல வச்சு அந்த முடிவெடு.
ஏய், இப்போ எதுக்கு நீங்க ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிற? நீ அழறதால அந்த ராஸ்கல் நல்லவன் ஆயிடுவானா? இல்ல நடந்ததெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? மரியாதையா மாத்திரையை போட்டுட்டு தூங்குற வழியை பாரு. இல்ல காலையில ஒன்று தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் லோலோன்னு அலையணும். நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேங்க. என்னடி? நம்ம ராஜேஷ் பாஸ் பண்ண அன்னைக்கு நம்ம குடும்பத்தோட கோயிலுக்கு போகணும்ல. ஆமா, போய் அதான் நல்லா வேண்டிக்கிட்டு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோமே. இப்போ என்ன அதுக்கு? அத சொல்லலங்க. அன்னைக்கு கோயில்ல வச்சு இந்த சகுந்தலாவும் சந்தோஷம் ஒன்னா இருந்தது நான் பார்த்தேங்க. வாட்? முட்டாள் முட்டாள் பாவி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அது என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க நீ. அன்னைக்கு அந்த பொண்ணை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதே நான் தான். என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லணும் கூட தோணல உனக்கு? இது இவ்வளவு பெரிய சிக்கல்ல முடியும் எனக்கு எப்படிங்க தெரியும்? பாரதி எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சந்தோஷம் திருத்திடுவோம்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட இருந்து இதை மறைச்சேங்க. உங்க கோவத்தை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க பாட்டு கோவப்பட்டு அவனையோ இல்ல அந்த பொண்ணையோ ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேங்க. சரி விடு, அழாத. அதான் அந்த பொண்ணே சொல்லிட்டாலே எல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கேன்னு. இதுக்கு நீ வேற எதுக்கு அழைச்சிட்டு இருக்கிற? இப்போ நீ வேற அதை எனக்கு சொல்லணுமா? அதை முதல்ல தூங்கு தூங்கு. என்ன ஒன்று, அண்ணன் நிலைமை நினச்சா தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிவகாமி. பாவம், அவர் எல்லாருமே கைவிட்டு போன ஒரு நோயாளி மாதிரி இருக்கார். ஏதோ பாரதியை கட்டி வச்சாலாவது சந்தோஷ் வாழ்க்கையில் தெரிஞ்சிடுவான், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு அபரிமிதமான நம்பிக்கையில் இருந்தார். அதுவும் இல்லாமல் பாரதி உண்டா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சிவகாமி. அத்தனை சந்தோஷத்தையும் ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல அந்த படுபாவி நாசமாக்கிட்டானே. இப்போ அவர் இருக்கிற நிலைமை என்னால கண்ணு கொடுத்து பார்க்க முடியல சிவகாமி. என்னங்க இது? சின்ன புள்ள மாதிரி நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா மூத்தவருக்கு யார் தைரியம் சொல்லுவா? அழாதீங்க. சரி, ரொம்ப லேட் ஆயிட போகுது. சீக்கிரமா குடிச்சிட்டு சீக்கிரமா சாப்பிட்டு வந்து படுத்துக்கோங்க. மத்ததெல்லாம் காலையில பேசிக்கலாம். சரி, நீ போய் படுத்துக்கோ சிவகாமி, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, எனக்காக வெயிட் பண்ணாத, நீ போய் தூங்கு. போம்மா, போய் தூங்கு.
விடுங்க ப்ளீஸ், கையை விடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஐயோ விடுங்கண்ணா. இந்தாங்க இஞ்சி டீ. இதை குடிச்சா இன்னும் ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. ஓ ஃப்ரெஷ் ஆகிட்டா ப்ரோ, பரவாயில்லையா? சி கொடுங்க. ஏய் இங்கே ஏன் டே நான் போகிறேன்டா. டேய் வாடா. பார்த்து நான் ஓகே ஓகே உட்கார்றா, உட்கார். என்ன கோவமா? இல்ல, ரொம்ப சந்தோஷம். இவனை எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நடந்ததெல்லாம் பத்தலையா? எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப நிம்மதியா இருக்கும். திரும்பவும் நம்ம லைஃப் நாசமா போகணுமா? இது சண்டை போடுற நேரம் இல்லம்மா. ஏதோ இழப்புல இருக்கான், தற்கொலை அது இதுன்னு உளர்னா. எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கோம். இந்த ஒரு தடவை அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா எப்படிங்க இப்படி எல்லாம் பேச மனசு வருது? என்னமா பண்ணிட்டு போங்க. ச்சே. டே இல்லை நான் போயிடுறேன்டா. டேய் உட்கார்றா, உட்கார். என்னடா ஏன் இப்படி பாக்குற? Why dude? Why? பாவிய மன்னிக்கலாம்டா, துரோகிய மன்னிக்க கூடாது. நான் துரோகி. என்ன எதுக்கு நான் மன்னிக்கிற? அதெல்லாம் இப்ப பேச வேண்டாம், விடு. இல்லை 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 இல்லை, நிறைய தப்பு பண்ணிட்டேன்டா, நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். I literally zapped your family. நான் உன் வாழ்க்கை கெடுத்துட்டேன்டா. என்ன போய் ஞாபகத்துல உன் இடத்துல வேற எவனா இருந்தா பார்ல அப்படியே விட்டுருப்பான், இல்லைன்னா அடிச்சு போட்டு இருப்பான்டா. ஃபூல், நீ என்னை வந்து உன் வீட்டுக்கு கூட்டு வந்த. உனக்காக இல்லடா, பாரதிக்காக. கரெக்ட் 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 கரெக்ட். பாரதி வந்து பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு ஏஞ்சல் ஒரு சேவிங் ஏஞ்சல் இல்லை, அந்த மாதிரி என்னை காப்பாற்றிட்டே இருக்கா. அவளுக்கு போய் ஐயோ அவளுக்கு போய் டேய் சந்தோஷ், விட்டுறா.
எது ஒரு நாள் காலையில் பேசிக்கலாம். காலையிலையா? காலையில் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இன்னைக்கு நைட்டோட எல்லாம் கத்தம். எவ்ரிதிங் இஸ் ஓவர். நீ உன் ஒய்ஃபு கொஞ்சம் வர சொல்ல. வர சொல்லு.